வணக்கம். தமிழ் திரையுலகில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வச்சு அதிக படங்களை தயாரித்தவர் யார் என்று கேட்டால் அந்த பெருமை சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர்களே சாரும். 17 படம் வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்காக நடிச்சு கொடுத்துருக்கிறார். இந்த இவருடைய பேரை பார்த்துக்கு பாருங்களேன், சாண்டோ. ஏன்னா அந்த காலத்தில் இந்த உடல் கட்டு, அதே மாதிரி அந்த தேகப்பயிற்சி, இதன் காரணமாக ஒரு சண்டை வீரர் மாதிரி இருப்பார். அதனால் சாண்டோங்கிற பட்டம் கொடுப்பாங்க. எம்எம்ஏ அப்படிங்கிறது என்னென்னா, இவர் உண்மையிலே இவங்க அப்பா பேர் ஐயாவு தேவர், அம்மா பேர் ராக்கம்மாள். இந்த முன்னாடி இருக்கக்கூடியதில் என்ன அப்படின்னா, மருதூர் மருதாசல மூர்த்தி ஐயாவு தேவர் மகனாகிய சாண்டோ சின்னப்பா தேவர். இப்போ பாருங்கள், இவ்வளோ பெருசுன்னா ஏன் மருதூர் மருதாசல மூர்த்தியை முன்னாடி போட்டுக்கிட்டாருன்னா, அந்த மருதமலை முருகன் தான் இவருக்கு எல்லாம் கொடுத்தாருன்னு இவருடைய நம்பிக்கை. எளிய குடும்பத்தில் பிறந்தார். இவருக்கு மூத்த அண்ணன் ஒருத்தர், அவர் சுப்பையான் இருந்தார். அவர் தேகப்பரிசில் பெரிய பைல்வான் சுப்பையான்னு அவருக்கு பேர். இவருக்கு 3 தம்பிகள். அதில் ஆறுமுகம்னு ஒருத்தர், நடராஜன் ஒருத்தர், மாரியப்பன் ஒருத்தர். இந்த 3 தம்பிகள். இந்த பெரிய குடும்பம் மில்லில் போய் வேலை பார்த்துட்டு வருவார். மாதம் 9 ரூபா கூலி. அதை வச்சுக்கிட்டு அந்த தேகப்பயிற்சி சாலைக்கு போய் கோயம்புத்தூரில் தான் ராமநாதபுரம் பகுதியில் இவங்களுடைய வீடு இருந்தது. அங்கே இவர் சந்தித்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே அந்த தேகப்பயிற்சி சாலைக்கு எம்ஜிஆர் அவர்களும் வருவாங்க. அப்போ தான் இவர்களுக்குள்ளே பழக்கம் ஏற்படுது. அப்போ சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை வருது. இவருடைய கட்டுமஸ்தான உடம்புக்கு நிறைய படங்களில் புராண படங்களில் அரக்கர்களுக்கான வேஷம், கொடியவர்களுக்கான வேஷம்லாம் இவர் கிடச்சிது. அப்போ 2 பேர் பேசிக்கிடுவாங்களாம், நான் படம் தயாரிப்பேன், அதில் நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் இவர் கேட்பாராம். எம்ஜிஆர் சிரிப்பாராம். எல்லோரும் கேட்குறவங்களாம் ஆச்சரியப்படுவாங்களாம். 2 பேரும் அடுத்த வேளை சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க, ஆனால் எப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி திரைத்துறைக்கு வர்றதுக்காக முயற்சி எடுக்கிறாரு. ஒரு 10,000 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வர்றாரு. பல பேர்கிட்ட கெஞ்சி கதறி நாகிரெட்டி அவர்கள்ட்ட போய் பணம்லாம் கேட்டு படம் எடுக்க ஆரம்பிக்கிறார். தாய்க்கு பின் தாரம், இதுதான் முதல் படம். கதாநாயகன் எம்ஜிஆர், இசை கே மகாதேவன். இவருடைய படங்களில் பெரும்பான்மையான படங்களில் இசையமைத்தவர் கே மகாதேவன் அவர்கள் தான். பின்னாடி தான் சங்கர் கணேஷ் வந்தார். அதே போல் அதுக்கு பிறகு குன்னக்குடி வைத்தியநாதன்லாம் வந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வச்சு அதிக படம் எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த தாய்க்கு பின் தாரம்னு முதல் படம். இதுக்கு வசனம் முதல்ல கண்ணாசன் எழுதுறதா இருந்தது. பிறகு அவருடைய உதவியாளர் ஐயா பிள்ளைங்கிறதா எழுதினார். பாடல்கள் மருதகாசி மற்றவங்களாம் எழுதினாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய மனுஷன் சாப்பிட்றாண்டா சம்பிப்பையலே, இது மாறுவதைப்போ தீர்வதைப்போ நம்ம கவலைங்கிற மருதகாசி பாட்டு எம்ஜிஆருக்கு அவ்வளோ பெரிய புகழை தந்தது. கம்பு சண்டை, மாடு பிடிக்கிறது, மற்ற எல்லாம் இந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. உடனே தேவர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு வச்சு இவர் படங்களை தயாரிக்க ஆரம்பித்தார். இவருடைய தம்பி எடிட்டர் ஆறுமுகம், அவர் எம்ஏ திருமுகம்னு சொல்லிட்டு நாம் போடுவோம். அதே மாதிரி மாரியப்பன், திருமுகம் போன்ற இவங்கள்லாம் இருந்தாங்க தம்பிமார்களாக. இதில் எம்ஏ திருமுகம் அவர்கள் தான் எடிட்டராக பயின்று பிறகு இவருடைய படங்களை இயக்க ஆரம்பித்தார். இடையில் எம்ஜிஆருக்கு இவருக்கு இடையில் சின்ன பிரச்சனை வந்ததுனால இவர் எம்ஜிஆரை விட்டுட்டு பல பேரை வச்சு ஜெமினி கணேசன் வச்சு வாழ வைத்த தெய்வம் பண்ணார். அதே மாதிரி கொங்கு நாட்டு தங்கம்னு ஒரு படம் பண்ணார். ரஞ்சன் அப்படிங்கிற அவரை வச்சு ஒரு படம் கூட எடுத்து பார்த்தாரு. ஆனால் சரியாக போகலை அந்த படமெல்லாம். திரும்ப எம்ஜிஆர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டார். 2 பேரும் ஜெயித்து காட்டுவோங்கிற மாதிரி ஜெயித்து காட்டினாங்க. எம்ஜிஆர் படங்கள் பெரும் வெற்றியை தந்தன. அதில் 15 நாளைக்குள்ளே எடுத்த படம் ஒரு படம் இருக்குது, முகராசின்னு ஒரு படம். அதே மாதிரி 1 மாதத்துக்குள்ளே எடுத்த படம் தாய் சொல்லை தட்டாதே, எல்லாமே 100 நாள் ஓடின படம். அதாவது பூஜை போடுற அன்னைக்கே அந்த படத்தோடைய வெளியீட்டு நாளையும் சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் சின்னப்பா தேவர் தான். அப்படி இருப்பாராம். அவர் படிக்காதவர் தான், ஆங்கிலம் தெரியாது. ஆனாலும் அந்த திரையுலகில் பெரிய சாதனை புரிஞ்சார். பிறகு தெய்வ செயல்னு ஒரு படம் எடுத்தார். 4 யானை, ஹீரோ முத்துராமன், சுந்தரராஜன். அந்த படம் சரியாக போகலை. அதே படத்தை ஹிந்தியில் எடுத்தார். தைரியமாக போய் ராஜேஷ் கண்ணா, முதல் சூப்பர் ஸ்டார் இந்திய திரையுலகில், அவரை வச்சு எடுத்தார். ஹாத்தி மேரே சாத்தி. அந்த படம் பயங்கரமான வசூல் பண்ணி கொடுத்துச்சு. பிறகு அதை தமிழில் திரும்ப எடுத்தார். அதான் நல்ல நேரம்னு படம், எம்ஜிஆர் அவர்கள் நடித்தது. ஓடி ஓடி உழைக்கணுங்கிற பாட்டெலாம் அதில் வரும். ஒரே கதை தான், 3 இடத்துலையும் அது ஜெயிச்சு காமிச்சிச்சு. அப்புறம் பின்னாடி என்ன பண்ணார், எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு தன்னுடைய மருமகனை வச்சு படங்கள் பண்ண ஆரம்பித்தார். தம்பியை வச்சு படங்கள் பண்ண ஆரம்பித்தார். வெள்ளிக்கிழமை விரதம், அதே மாதிரி ஆட்டுக்கார ஆலமேலு, தெய்வம், துணைவன், இதெல்லாம் இவர் எடுத்த வெற்றி படங்கள். எல்லா படங்களும் இவருக்கு வெற்றியாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா, திட்டமிடல், செயல்பாடு, வேகம்,
தீர்மானிக்கிற திறன் இத்தனை இவற்று இருந்தது. இப்போ சமீபத்தில் கலைஞானம் அவர்களுக்கு அவருடைய 90வது வயதில் பாராட்டு சொல்கிற போது அவர் என்ன சொல்லி பாராட்டினாங்கன்னா, தேவர் பிலிம்ஸ் கதை இலகால இருந்த தலைமை கதை சொல்கிறவர் யாருன்னா கலைஞானம் அவர்கள் தான்பாங்க. அப்போ ஒரு பெரிய குழுவே வச்சுருப்பார். கதை தயாரிப்பு தேவர் பிலிம்ஸ் அப்படின்னு அதில் வரும். அதில் முன்னாடி அந்த ஒரு மாடு நிற்கிற மாதிரி அந்த ஒரு எம்ப்ளம் இருக்குங்க, லோகோ ஒன்று இருக்கும். அதை பார்த்த உடனே மக்கள் கைதட்டுவாங்க. நாட்டுப்புற விஷயங்கள் பூரா அதில் வந்து சேரும். எல்லாம் எளிய மக்களுக்கும் சென்றடையுமாறு படத்தை எடுத்து கொடுத்து ஒரு சாதாரண மில் தொழிலாளியாக தொடங்கி தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய உச்சத்தை தொட்டவர் யார் என்று கேட்டால் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர்கள்தான். 1978 அவர் மறைகிற போது உண்மையிலேயே தமிழ் திரையுலகம் ஒரு மாபெரும் கலைஞனை, ஒரு தயாரிப்பாளரை இழந்து விட்டதாகத்தான் எல்லோரும் சொன்னார்கள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் திரைப்படமாக ஆக்கப்பட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் அவர் நடிகராகவும் இருந்தார், தயாரிப்பாளராகவும் இருந்தார். நாங்கள்லாம் அந்த காலத்தை பேசிக்கிடுவோம், காசு கொடுத்து அடி வாங்குகிற தயாரிப்பாளர் இவர் ஒரு ஆள் தான். ஒரு சீன்லையாவது வந்து எம்ஜிஆர்ட்ட ஒரு அடியாவது வாங்கிட்டு போயிடுவார். அதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை நீங்கள் அவருடைய அருமையான அந்த கட்டுமஸ்தான உடம்பை பார்க்கணுன்னா மதுரை வீரன் படத்தில் பாருங்கள். அதில் வந்து அந்த அழகர் மலை கல்லனாக சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் வருவார். எம்ஜிஆர் அவர் மோதிர காட்சிகள் அப்படியே அனல் பறக்கும். தமிழ் திரையுலகினுடைய மாபெரும் தயாரிப்பாளர்களுக்கு நடுவே எளிய குடும்பத்தில் தோன்றி அரிய செயல்களை செய்த சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர்களுடைய புகழ் முருகனின் அருளால் எப்போதும் நிலைத்திருக்கும்.